ஸ்வேதா பாத்தியா, துரை இங்கே வந்து உட்காந்துருக்கான். துரை, நீ எப்போ வந்த? நீ என்ன சத்தமே இல்லாம வந்து உட்காந்துட்டு இருக்க? இப்பதான் வந்த. என்ன துரை, கப்பலை என்ன கவுந்துருச்சா என்ன? பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அட போங்க மாமா, நானே மாட்டி பண்ற பயத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, உன்கிட்ட வெத்தலை பாக்கு வச்சுலாம் கதை கேட்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது ஏன் கேட்குற ஸ்வேதா? அப்பாக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்க. அத்தை, நானே பயந்து போய் இங்க வந்து உட்காந்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல அத்தை. சரி, இப்ப எப்படி இருக்காரு? தெரியல மாமா. தோர, முதல்ல போய் நீ உங்க அம்மாவை பாரு. நாளைக்கு இது பெரிய பிரச்சனையா ஆயிடும். நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. அத்தை, நான் இப்பயே போயிட்டு வந்துடுறேன். மாமா, போயிட்டு வந்துடுறேன். போய் பாரு பாரு. என்னப்பா, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஏமா, நீ ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறதானே கேள்விப்பட்டிருப்ப. நாம ஏன் அதை 3 மாங்காவா மாத்தக்கூடாது? என்னப்பா, என்ன சொல்ல வரீங்க? ஸ்வேதா, நாம ஆதியை காலி பண்ணணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லை. ஆனா எப்போ ஆதி நம்மள காலி பண்ணணும்னு நினைச்சானோ அதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தான் ஆதியை நம்ம டார்கெட்குள்ள கொண்டு வந்தோம். 2வது, பாரதி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் அவன் நம்மள காலி பண்ணணும்னு நினைச்சான். அதனால இப்போ உண்மை எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி அவ ஆட்டத்தையும் சாரதா வச்சே முடிச்சிட்டோம். இப்ப இது எல்லாமே பிட்டு பிட்டா இருக்கு. ஒட்டு மொத்தமா எப்படி காலி பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு ஒன்னும் புரியலையேப்பா. இன்னைக்கு தேதியில ரத்னம் என்ன சொன்னாலும் பாரதி கேட்பா. அதே மாதிரி ரத்னம் சொல்றத தான் ஆதியும் கேட்பான். 2 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு லூப்பு அந்த ஆளு தான். அந்த லூப்பே கட் பண்ணிட்டா ஆட்டத்தை மொத்தமா முடிச்சிடலாம்ல. என்ன பண்ண போறீங்கப்பா? பாரதி விஷயம் நாம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே வேற லெவல்ல முடிஞ்சிருச்சு. இனி எது நடந்தாலும் பாரதி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஸோ இப்ப மிச்சம் இருக்கிறது ஆதி மட்டும்தான். அவனை எப்படியாவது காலி பண்ணி ஆகணும். புரியலப்பா. ரத்தனத்தை ஆதி கொன்னா ஆதி ஜெயிலுக்கு தானே போகணும். பாரதிக்கு இதயத்தை மாத்தி வச்சது ஏற்கனவே தெரியும். அதுக்காக தான் வாசுவை ஆக்சிடென்ட் பண்ணன்ற விஷயமும் தெரியும். இதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க போறதில்ல. இப்போ ரத்தனத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஆதி தான் ரத்தனத்தை போட்டு தள்ளினா அப்படின்னு நாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஆதி பாரதியை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா இந்த உலகமே நம்பும். ஆதி ரத்னத்தை கொலை பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு. பாவம், அதுக்கப்புறம் ஆதியால ஜெயில இருந்து வெளியில வரவே முடியாது. எங்க அக்கா சாரதா பையன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு உருகி உருகி அவளும் போய் சேர்ந்துருவா. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். பா, வேற லெவல்ல யோசிக்கிறீங்கப்பா. இந்த விஷயத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸ்வேதா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்காக ஒருத்தனை பலி கொடுக்கறது தப்பே இல்லைன்னு வரலாறே சொல்லியிருக்கு. அதுக்காக நம்ம குடும்பத்தை காப்பாத்த ரத்தனத்தை கண்டிப்பா பலி கொடுக்கலாம், தப்பே இல்லை. அதுல குறுக்க வரவங்க யாரா இருந்தாலும் அவங்களையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பா, ஆனா எனக்கு மாமாவை நினைச்சதான்ப்பா கஷ்டமா இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத ஸ்வேதா. என்னைக்காவது உன்னை பத்தி உன் மாமா யோசிச்சிருக்கானா? அவன் வாழ்க்கை அவன் சந்தோஷத்துக்காக தான் உன்னை விட்டு போனா. நல்லா சொல்லுங்க. எனக்கு சொல்லி சொல்லி அழுத்தே போச்சு. இனிமேலாவது உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வாழ்ற வழிய பாரு ஸ்வேதா. இங்க பாரு, இனிமேலாவது மாமா அது இதுன்னு யோசிக்காத, தூக்கி போடு. உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு யோசிக்கிறேன். தேவையில்லாம கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. அந்த ஆதியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த துரை பையனையும் சீக்கிரம் காலி பண்ணிடலாம். பா, இதெல்லாம் சரியா வருமா? உங்க அப்பா நான் எதுக்கு இருக்கேன்?
ரத்தினத்தை போட்டு தள்ள ஆல்ரெடி. இனி எல்லாமே நாம நினைச்சபடி தான் நடக்கும். பா சூப்பர்ப்பா. ஐயோ, பாரதிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவங்க மாமாக்கு அடிபட்டது கூட அவகிட்ட சொல்ல முடியலையே. ஆதிதான் அது கூட இப்ப ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஐயோ, நான் இதை எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? பாரதி, ஏ பாரதி, எங்கடி இருக்க நீ? என்னாச்சு லதா? ஏம்ல பதட்டமா இருக்க? என்ன என்னன்னு சொல்ற பாரதி. அன்னைக்கு மாமாவை பார்க்க போறேன்னு போனேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தமிழை காணோம் தேடி கிளம்பி போனேன். அப்புறம் உன்கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல. நீ எங்க போன? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே தெரியலடி. உனக்கு ஃபோன் பண்ண கூட டைம் இல்லையா பாரதி? நான் வேற என்னாச்சோ ஏதாச்சும் ரொம்ப பயந்து போயிட்டேன். சாரிடி, நடந்த குழப்பத்துல நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டது கூட எனக்கு மறந்து போச்சு. சரி சரி, அதெல்லாம் விடு. என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. மாமா கிட்ட கூட அதான் சொல்லிட்டு வந்தேன். உன் வீட்ல நான் இருப்பேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் திரும்ப அங்க வர்றது சரியா இருக்காதுன்னு தான் நான் வரல. பாரதி, என்னதான் உனக்கு நடந்திருக்கிறது பெரிய துரோகமா இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பண்றத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணாதன்னு உன்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஆனா நீ இப்ப வந்து தாண்டி ஆகணும். என்னாச்சு? இப்ப எதுக்கு அங்க வர சொல்ற? ஏய், உனக்கு விஷயமே தெரியாதா? உன் மாமனாருக்கு அடிபட்டு சீரியஸா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? நான் அவரை பார்த்து பேசினப்போ அவர் நல்லா தானே இருந்தாரு. தெரியல பாரதி, ஆதி ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? எந்த ஹாஸ்பிடல்னு தெரியுமா? பாரதி, அந்த தகவல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ முதல்ல வீட்டுக்கு வா. தமிழ் உன் கூட தானே இருக்கா? நான் உன் மாமனார் எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு விசாரிக்கிறேன். சரி, தமிழ் என் கூட தான் இருக்கா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. ஏண்டி தானோ, இவன் எதுக்கடி இன்னும் இங்கே இருக்கான்? இவனுக்கு நல்லா நடிக்க தெரியும்டி. அப்படி நடிச்சு தாண்டி உங்க அப்பாவை இவன் ஏமாத்தி வச்சிருக்கான். எது எப்படி இருந்தாலும் சரி, இவன் மட்டும் உள்ள போகவே கூடாது. பாத்துக்கலாம் விடுமா, நம்ம இங்க தானே இருக்கோம். நம்மள மீறி அவன் எப்படி உள்ள போறான்னு பாக்கலாம். இங்க பாரு, நீ எவ்வளவு நேரம் இங்க நின்னாலும் சரி, என் அப்பாவை பார்க்க உன்னை உள்ள விடவே மாட்டேன். தேவையில்லாம இங்க வெயிட் பண்றதை விட்டுட்டு போய் சேர்ற வழிய பாரு. தனா, எதுக்கடி தேவையில்லாம இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? இவன் எப்படி நம்மள மீறி உள்ள போறான்னு நான் பாக்குறேன். நர்ஸ் சிஸ்டர், டாக்டர் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். என்ன நீங்க உள்ள வர கூடாது மேடம், இங்கே வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்னடி என்னன்னு தெரியலையே. தள்ளுங்க தள்ளுங்க. டாக்டர் 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 ஏமாடி பாரதி, பாரதி. டாக்டர், உங்க 2 பேர் கூட பேசணும், கொஞ்சம் என் கூட வாங்க. என்ன டாக்டர்? பெரியவருக்கு கான்சியஸ் வருது போகுது, மூச்சு திணறல் வேற இருக்கு. அவரோட தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு, அதனால பிளட் கிளாட் ஆயிருக்கு. அவருக்கு வயசு வேற ஒரு காரணமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் உங்களை பயமுறுத்துறதா நினைக்காதீங்க. உண்மை என்னவோ அதை நான் ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கேன். உடனடியாக அவருக்கு பிளட் கிளாட்டை சரி பண்ணி ஆகணும். அதுக்கு
சர்ஜரி மட்டும்தான் ஒரே வழி. ஆனா இப்போ பெரியவருக்கு இந்த சர்ஜரியை ஏத்துக்கிற கெப்பாசிட்டி இருக்குதான்னு எனக்கு தெரியல. நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணி சொல்றேன். பட் இந்த ஆப்ரேஷன்ங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். அதை பண்ணாலும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டா நான் சர்ஜரிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவரோட பாடி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி சீரியஸான கண்டிஷனில் கூட பாரதின்னு யாரோ ஒருத்தவங்களோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதில் கொஞ்சம் நிம்மதியான விஷயம் என்னன்னா, அவருக்கு இன்னும் கான்சியஸ் போகலை. இந்த ஸ்டேஜ் மாறி கோமாக்குள்ள போயிட்டாருன்னா அப்புறம் அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா. அப்புறம் பாரதிங்கிற பேரை தான் அவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. முடிஞ்சா அவங்கள கூட்டிட்டு வந்து அவர் முன்னாடி நிப்பாட்டுங்க. 4 hours தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தா தான் உண்டு. அந்த பாரதி வந்தாங்கன்னா அவர் பிழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னா, மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டுக்கு எனர்ஜி கிடைக்கும். அது ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். இது நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். தைரியமாக இருக்க பார்த்துக்கலாம். டாக்டர், எப்படியாவது அவரை காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். தைரியமாக இருக்க. ஓகே. அம்மா, அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேம்மா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவர் இப்படி படுத்திருக்க காரணமே நீதான். உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எங்கிருந்து வந்த என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக. நீ வந்த நாள்ல இருந்து என் குடும்பத்துல ஒரு நல்லது கூட நடக்கல. பாருடா அந்த மனுஷன் எப்படி படுத்திருக்காருன்னு. என் மனசெல்லாம் பதறுது. உனக்கெல்லாம் என்னடா தெரியும்? நீ அவரை கொல்லாம இங்கிருந்து போக மாட்டியா? அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க? ஏதாவது சீரியஸா இருக்குமோ? இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? டேய், என்னடா அது? பெருசா போய் கொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. டேய், ரொம்ப எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். தேவையில்லாத பேச்செல்லாம் நமக்கு வேண்டாம். வந்த வேலையை பார்ப்போம். இப்போ என்ன, பெருசு தானா செத்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதானே? ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான், பெருசு 10 நிமிஷத்தில் போயிடும். டேய், நீ வெளியே யாரும் வராங்கன்னு பாரு. போடுற
வேண்டாம் விட்டுரு. போடா. டேய் போடா. என்ன ஒண்ணு பண்றத சின்ன விட்டு விட்டு. அப்பா, உங்களை எந்த நிலைமையில நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க. உண்மையாப்பா? நான் உங்க மகன். உங்க யாருக்குமே அது புரியல. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படிப்பா உங்களை கொல்ல முடியும்? இப்படியே என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. சீக்கிரம் எழுந்துருங்க. இவங்க கிட்டலாம் நான் உங்க மகன்னு சொல்லுங்க. லதா, பாரதி, மாமாக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சியா? எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டியா? தமிழ், நீ உள்ள போய் விளையாடு போ. நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் பாரதி. அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த வீணா போன துரதான். அவன் ஏண்டி இப்படி இருக்கான்? பெத்த அப்பாவை இப்படி பண்றதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்தது? எல்லா இடத்துலயும் மனசாட்சி இல்லாத மனுஷங்க தான் இருக்காங்க. பாரதி, அவங்கள நாம மாத்த முடியாது பாரதி. நீ உடனே உன் மாமாவை போய் பாரு. அவரு ரொம்ப சீரியஸா இருக்காராண்டி. தலையில பலமா அடிபட்டிருக்கான். கோமாக்கு போக கூட வாய்ப்பு இருக்கான். என்ன நடக்கும்னு தெரியல பாரதி. அவர் உன் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காராம். நீ போனாதான் பாரதி அவரை காப்பாற்ற முடியும். பாரதி, ஆதியும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. மாமாவை பார்க்க தான் அவரும் போயிருக்காரு. ஆனா உங்க வீட்டு ஆளுங்க அவரை உள்ள போகவே விடலையா. இப்போ உன் பர்சனல் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரியில்லை. அந்த மனுஷனை நீ பார்த்து தாண்டி ஆகணும். அவரை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு பாரதி. நான் கண்டிப்பா போவேன் லதா. ஆதியும் அங்கதான் பாரதி இருக்காரு. நான் மாமா பார்க்க போறேன்னு தான் சொன்னேன். அங்க வேற யாரு இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யாரையும் நான் பார்க்கவும் பேசவும் விரும்பல. இந்த ஜென்மத்தில் அவர் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பாரதி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காருடி. அவர் உன்னை பார்த்தா பேசணும்னு நினைப்பாருல்ல. அதுக்கு முதல்ல அவர் என்ன பார்க்கணும்ல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் சரி, மாமாவை பார்க்க போறதும் சரி, யாருக்கும் தெரிய போறதில்ல. எப்படி பார்க்க போற? கொஞ்சம் பிராக்டிகலா யோசிடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, அப்பாக்கு இப்ப எப்படி இருக்குமா? அம்மா விடுமா. எங்கடா வந்த? உங்க அப்பா உயிரோட இருக்காரே இல்லையான்னு பார்க்க வந்தியா? ஏண்டா, அந்த மனுஷன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறப்ப அம்மான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டு இப்ப வந்து நலம் விசாரிக்கிறியா? அப்பாவை இப்படி பண்ணிட்டியடா அறிவு கெட்டவனே. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் அடிச்சடி வாங்கிக்க வேண்டியதானே. நீ ஆம்பளைன்னு காட்ட அவர்தான் கிடைச்சாரா? இப்ப பாருடா, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. ஏண்ட தோர, உனக்கு ஏண்ட புத்தி இப்படியெல்லாம் போகுது? அம்மாவை தனியா விட்டுட்டு எங்கடா போன? எவ்வளவு சிரமப்பட்டு அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? நீ என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டியா? இவங்கிட்ட என்னடி பேச்சு? இந்த ஆதி நம்ம வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து நம்ம குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. சுத்தி நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பாவே இருக்கு. இதுல இவன் பங்குக்கு வேற ஏதோ செஞ்சுட்டு தெரியறான். மா, கோவப்படாதீங்கம்மா. நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. அப்பா அப்படி விழுந்ததும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தப்புதாம்மா, நான் அப்படியே விட்டு போயிடக்கூடாது. என்னை மன்னிச்சிருமா. நான் சும்மா தாம்மா பிடிச்சி தள்ளேன். ஆனா அந்த மனுஷன் அப்படி போய் விழுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா.
அது கூட அவர் அடியிலேருந்து தப்பிக்குதாம நான் அப்படி பண்ணேன். அதுவும் மற்றபடி அவர் அடிக்க வராருன்னு கோவத்துலலாம் எதுவும் பண்ணலமா. ஏய், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப சொந்த அப்பாவையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல. இதுக்கு காரணமே நீதானா? உன்னை சும்மா விடக்கூடாதுடா. டேய் கையறா கையறான்ற. ஏய், தேவையில்லாம மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அப்புறம் மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். எடுற கையா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்ன சொல்லலாம், நீ பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு மட்டும் உனக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்களா? திருட்டு குடும்பம் தானடா நீங்களா?